நம்ம வாழ்க்கையில எல்லாருமே இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கறது அந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் எல்லாருமே ஒரு டைம் குடிச்சிருப்போம். பிகாஸ் பாத்தீங்கன்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகிறப்போ இல்ல நம்ம வெயில்ல விளையாண்டுட்டு வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறப்போ டாக்டர்ஸ் ஃபார்மசிஸ்ட் எல்லாருமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஒரே ட்ரிங்க் பாத்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ் தான். எதுக்காக அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப தண்ணி தாகத்தினால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி டயர்டா இருக்கப்போ இந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறப்போ நம்ம பாடியில அந்த ஹைட்ரேஷன் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகி நம்ம பாடி திருப்பி ரீஹைட்ரேட் ஆகிறதுக்காக நம்ம குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க். பட் இவ்வளவு நாளா நம்ம மார்க்கெட்ல வாங்கி குடிச்சிட்டு இருந்த எந்த ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க்குமே ஓஆர்எஸ் ட்ரிங்கே இல்ல அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. பிகாஸ் நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஓஆர்எஸ் ட்ரிங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ஃபிளேவர்ஸ்ல ஒவ்வொரு டேஸ்ட்ல இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஈஸியா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்னு போயிட்டு நீங்க ஈஸியா அந்த ஓஆர்எஸ் ட்ரிங்கை வாங்கி நீங்க குடிச்சுக்கலாம். பட் அது எதுவுமே உண்மையான ஓஆர்எஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஓஆர்எஸ் அப்படிங்கிறது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸ் இருக்கு. இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இவ்வளவு குவான்டிட்டியில இருந்தாதான் அது வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம கடையில வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் எதுவுமே அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கப்போ அது எப்படியே ஓஆர்எஸ் ட்ரிங்க்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா டாக்டர் சிவரஞ்சனி அப்படிங்கிற ஒரு டாக்டர் பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் 2024ல. அதுக்கு இப்போ அக்டோபர் 15, 2025ல FSSAI ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிராண்டும் நீங்க ஓஆர்எஸ் லேபிள்ல உங்களோட ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுடைய ஓஆர்எஸ் ட்ரிங்கை நீங்க மேக் பண்ணா மட்டும்தான் நீங்க ஓஆர்எஸ் லேபிள்ல யூஸ் பண்ண முடியும். அப்படி உங்களுடைய இன்கிரீடியன்ட் அந்த ஓஆர்எஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்டை மீட் பண்ணல அப்படின்னா நீங்க ஓஆர்எஸ் லேபிள்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலதான் இப்ப ரீசெண்டா டாக்டர் சிவரஞ்சனியோட ஒரு அழுகிற மாதிரி ஒரு வீடியோ நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா அவங்க அழுதுட்டு சொல்றாங்க. பட் அது அவங்களோட ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னதான் அவங்க ஒரு பீடியாட்ரிஷியனா இருந்தாலும் அவங்க எதிர்த்து கேஸ் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் ஒரு எம்என்சி கம்பெனி. ஸோ பிகாஸ் பெரிய பெரிய எம்என்சிஸ் கம்பெனிஸோட ஓஆர்எஸ் ட்ரிங்க்கு அகேன்ஸ்டா தான் இவங்க இந்த கேஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. தனியாளா 2 வருஷமா இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணி இப்போ அவங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னமோ லாஸ்ட் இயர் தான். பட் இந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 8 இயர்ஸா இருந்திருக்கு. பிகாஸ் அவங்க பீடியாட்ரிஷியனா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றப்பவே அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டயரியா லூஸ் மோஷனால டீஹைட்ரேட் ஆகி வரவங்களுக்கு ஓஆர்எஸ் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க எல்லா காமன் பீடியாட்ரிஷியன் மாதிரி. பட் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் வாங்கி பார்த்தப்பதான் அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் ஓஆர்எஸ் ட்ரிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த லெவலுக்கு சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு சோடியம் நைட்ரேட் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணும் பர் லிட்டருக்கு. அப்படி இருந்தாதான் அது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். ஓகேங்களா? பட் நம்ம கடையில வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த ஆப்பிள் ஃபிளேவர்டு ஓஆர்எஸ் ட்ரிங்க் இந்த ஆரஞ்சு ஃபிளேவர்டு ஓஆர்எஸ் ட்ரிங்க் நம்ம வாங்கி குடிக்கக்கூடிய எதுவுமே ஓஆர்எஸ் ட்ரிங்க் கிடையாது. ஏன்னா அதுல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டட் பண்ணியிருக்கிறத விட ஒரு 10 மடங்கு அதிகமான சுகர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுகர் அப்படிங்கிறது எதுக்காக? குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்காக. ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்காகவும் அவங்களோட பிராண்ட் அவங்களோட ப்ராடக்ட் திருப்பி வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க தேவையில்லாத இன்கிரீடியன்ஸ் தேவைக்கு அதிகமான சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால அவங்க பாடி ரீஹைட்ரேட் ஆகிறதுக்காக வாங்கி கொடுக்குறோம். பட் அது ரீஹைட்ரேட் ஆகாம இன்னமும் அதிகமா டீஹைட்ரேட் ஆகுது. பிளஸ் அவங்களோட உயிருக்கே பாதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால எந்த பிராண்டும் ஓஆர்எஸ்ங்கிற பேர்ல இந்த மாதிரி ஒரு பொய்யான ட்ரிங்க் விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க வந்து FSSAI தான் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணி விடுறாங்க. திருப்பி FSSAIக்கு அந்த ஆர்டர் அந்த லெட்டர் எழுதுறாங்க. உடனே FSSAI பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க ஓஆர்எஸ் லேபிள நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வித்தின் 3 monthsலயே அந்த ஆர்டர் அவங்களே கேன்சல் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் கீழே டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்னதான் டிஸ்க்ளைமர் போட்டிருக்காலும் இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம மக்கள் யாரு நம்மளோட எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுல இன்கிரீடியன்ஸை படிச்சு பார்த்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அது சேஃபானு பார்த்து யாரு வாங்குறாங்க? வெறும் அந்த ப்ராடக்ட் பெருசா இருக்கக்கூடிய பேரு பிளஸ் அந்த ப்ராடக்டோட கலர் அதோட இமேஜை பார்த்து நம்ம வாங்கி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே அந்த இன்கிரீடியன்ஸையோ டிஸ்க்ளைமரோ பார்க்கறது இல்லை.
ஸோ அப்படி இருக்கப்போ இது யூஸ்லெஸ், இது நீங்க அலோவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ அதுக்கு கிடைச்ச விக்டரி தான் இந்த FSSAI ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆர்டர். ஸோ ORS அப்படிங்கிற இந்த டேர்மை எந்த ஒரு பிராண்டும் அவங்களோட ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது until and unless அவங்க அந்த பர்ஃபெக்டான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டட் பண்ண ஸ்டாண்டர்ட்ல அவங்களுடைய ORS ட்ரிங்கை மேக் பண்ற வரைக்கும். அப்படி மேக் பண்ணா நீங்க ORS அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர், கெமிக்கல்ஸ், டேஸ்ட்டுக்காக எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்க ORSன்னு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் டாக்டர் சிவரஞ்சனி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆனந்த கண்ணீரோட அவங்க இந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இனிமேல் நமக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ நீங்க அவங்களோட டயரியா இப்போ லூஸ் மோஷன் போயிட்டு இருக்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, டீஹைட்ரேட் ஆகியிருக்காங்க, இல்லை வெயில விளையாண்டுட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நீங்க ORS ட்ரிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா கடையில போயிட்டு மெடிக்கல்ல சூப்பர் மார்க்கெட்ல எங்க வாங்கினாலும் எலக்ட்ராலோட இந்த ORS பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டட் ஃபார்முலா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் ORS. ஸோ இதை மட்டும் தான் நீங்க உங்க குழந்தைங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் நீங்க சஜஸ்ட் பண்ணணும். இந்த ஃபிளேவர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு ஃபிளேவர், ஆப்பிள் ஃபிளேவர், அந்த ஃபிளேவர், இந்த ஃபிளேவர், சோ கால்டு மார்க்கெட்ல விற்கக்கூடிய எந்த ஒரு ஃபேக் ORS ட்ரிங்கையும் நீங்க வாங்கி கொடுத்துறாதீங்க. ஸோ தட்ஸ் த ஒன்லி லெசன் தட் வி ஆல் கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஜிகே பேச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.